கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். உங்க அப்பா ஒரு எம்எல்ஏனா உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும்? உங்க அப்பா ஒரு தொகுதிக்கு எம்பி எப்படி இருக்கும்? எப்படி சொல்லுவீங்க மற்றவங்கள்ட்ட, எங்க அப்பா எம்பில, எங்க அப்பா எம்பி, எங்க அப்பா எம்எல்ஏ. உங்க அப்பா ஒரு மாநிலத்துக்கு சிஎம்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்க அப்பா சிஎம், எங்க அப்பா சிஎம். உங்க அப்பா இந்தியா நாட்டுக்கே பிஎம்னா எப்படி இருக்கும்? எங்க அப்பா பிஎம். சந்தோஷமா சொல்றோம்ல, அது சொல்றதே ஒரு மகிழ்ச்சி, அதை ஷேர் பண்றதுல ஒரு இன்பம். சரிங்களா? அந்த இன்பம் உங்க அப்பா தெய்வம் அப்படிங்கிறதுல இருக்கா? அந்த நினைப்பு நமக்கு வருதா? வராது. எங்க அப்பா தெய்வம், எங்க அப்பா கடவுள், எங்க அப்பா கடவுள் தெரியுமா? எங்க அப்பா கடவுள் மட்டும் இல்ல, எங்க அப்பா மாஸ்டர். அப்படின்னா அவர் கழுத்து போட்டாதான் எதுவுமே நடக்கும். இதெல்லாம் வந்து அருமையான ஆவிக்குரிய தாட். எங்க அப்பா சிஎம் பிஎம்ங்கிறத எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க சொல்லும் போது. எங்க அப்பா கடவுளுங்க, எங்க அப்பா மாஸ்டருங்க, தலைமை அதிகாரி. அவர் சொன்னாதான், சொன்னாதான் நடக்கும் வேலை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்ட நிற்குங்க. எங்க அப்பா கடவுளுங்க, எங்க அப்பா மாஸ்டருங்க. அப்படின்னா என்னன்னா, எங்க அப்பா கையெழுத்து போட்டா எதுவுமே நடக்கும் அப்படின்னா எனக்கே எதுவும் நடக்கும். என் உடம்புல உயிர் வரனாலும் எங்க அப்பா கையெழுத்து போடணும். என் உடம்புக்கு உயிர் போகணும்னாலும் எங்க அப்பா கையெழுத்து போடணும். போட்டாதான் அது நடக்காது. ஆமென். இதான் தேவனை பற்றிய, கர்த்தரை பற்றிய அறிவு. எல்லாம் ஒவ்வொரு விசுவாசிகளையும் இப்படி ஒரு அறிவுகள் அப்படி அப்படியே பூக்கணும், இருக்கணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். மனுஷனா முடிவெடுத்து மனுஷன் வரல. மனுஷன் வந்தது மனுஷனா முடிவெடுத்ததுனால நடக்கல. தேவன் முடிவெடுத்ததுனாலதான் மனுஷன் வந்தான். நம்பலாமா அத? ஆதாம் முடிவெடுத்த ஆதாம் வந்தானா, இல்ல தேவன் முடிவெடுத்த ஆதாம் வந்தானா? தேவன் முடிவெடுத்துதான் ஆதாம், மனுஷன் வந்தான். தேவன் எடுத்த முடிவுதான் மனுஷி. இது மனுஷன் எடுத்த முடிவு கிடையாது. மனுஷி கூட மனுஷன் எடுத்த முடிவு கிடையாது, தேவன் எடுத்த ஒரு முடிவு. அப்ப மனுஷனா முடிவெடுத்து மனுஷன் வரல, தேவன் முடிவெடுத்ததுனாலேயே மனுஷன் வந்தான். அப்ப இதை என்ன ஆண்டு சொல்றாருன்னா, இது தேவனுடைய ஒரு தனி முடிவு, தனிப்பட்ட ஒரு முடிவு. இந்த முடிவுல யாருக்குமே சம்பந்தம் கிடையாது. இது ஒரு கலப்படம் இல்லாத சுத்தமான முடிவு. யாருடைய தலையீடும் இந்த முடிவுல இல்லை. அதான் கரெக்டான வார்த்தை. யாருடைய தலையீடும் இவர் எடுத்த அந்த முடிவுல இல்ல. மனுஷன் வந்ததுக்கு தேவன் தான் முடிவெடுத்தாரு. அந்த முடிவுல யாருடைய தலையீடும் இல்லை. அவரா எடுத்த ஒரு முடிவு, தேவனுடைய சொந்த முடிவு, சுயமான முடிவு. அப்ப இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மனுஷன் வந்ததுக்கு காரணம் மனுஷன் அல்ல, இப்படி சொல்லலாமா? மனுஷன் வந்ததுக்கு காரணம் யாரு? மனுஷன் கிடையாது, கண்டிப்பா மனுஷன் கிடையாது. ஆதாம் வந்ததுக்கு ஆதாம் காரணம் கிடையாது, ஏவாள் வந்ததுக்கு ஏவாள் காரணம் கிடையாது. ஏன்னா ஆதாமா முடிவெடுத்து ஆதாம் வரல, ஏவாளா முடிவெடுத்து ஏவாள் வரல. அப்ப இது முடிவெடுத்தது யார் தான்? தேவன் தான். அப்ப இது யாரு காரணமாக மாட்டாங்க? இதுக்கு மனுஷன் காரணமாக மாட்டாங்க. இப்ப யார் தான் காரணம்? தேவன் தான் காரணம். இதே மாதிரி வானம் வந்ததுக்கு தேவன் தான் காரணம், தேவனுடைய முடிவு அது. பூமி வந்ததுக்கு தேவனுடைய முடிவு. பூமியா முடிவெடுத்து பூமி வரல, வானமா முடிவெடுத்து வானம் வரல, சமுத்திரமா முடிவெடுத்து சமுத்திரம் வரல, பரலோகமா முடிவெடுத்து பரலோகம் வரல, தூதர்களா முடிவெடுத்து தூதர்கள் வரல. இந்த பிகினிங் நான் சொல்றது எல்லாமே தேவன் முடிவெடுத்துதான் பூமி வந்துச்சு. தேவன் முடிவெடுத்துதான் வானம், சமுத்திரம், தூதர்கள், பரலோகம், நரகம் எல்லாமே வந்தது. அப்ப தேவனுடைய தனிப்பட்ட சொந்த முடிவு. இந்த முடிவுல யாருக்குமே சம்மதம் இல்லை, தலையீடு இல்லை. இப்படி தேவனுடைய 2 முடிவு இருக்கு. அதுல ஒரு முடிவை நீங்க புரிஞ்சுக்கணும். இது தேவனுடைய முடிவு, இட்ஸ் ஈக்குவல் டு இது தேவன் தான் காரணம், நம்மளாம் காரணம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பார்ட் இருக்கு, ஒரு ஏரியா அப்படி ஒண்ணு இருக்கு, அப்படி ஒரு பகுதி பைபிள்ல இருக்கு. கர்த்தர் நல்லவர். அப்ப மனுஷன் வந்ததுக்கு மனுஷன் காரணம் கிடையாது, தேவன் தான் காரணம். கரெக்டா? நம்பர் 2, மனுஷனா முடிவெடுத்து நரகத்துக்கு போகல. இது 2வது பாட்டை பேசிட்டு இருக்கிறேன். சீரியஸான டாபிக், உள்வாங்கணும். மொத்த பைபிளையும் சுருக்கிறேன். இதுதான் இருக்கு. என்ன சொன்னேன்? மனுஷனா முடிவெடுத்து நரகத்துக்கு போகல. நரகத்துக்கு போறதுதான் உங்க முடிவுனா சரி போங்கன்னு தேவனும் முடிவெடுத்ததுனாலதான் மனுஷன் நரகத்துக்கு போறான். முதல்ல சொன்னது மனுஷனா முடிவெடுத்து மனுஷன் வரல, தேவன் மட்டும்தான் முடிவெடுத்தாரு, மனுஷன் வந்தான். நம்பர் 1. நம்பர் 2, மனுஷனா முடிவெடுத்து
மனுஷன் நரகத்துக்கு போகல. நரகத்துக்கு போறதா உங்க முடிவா, உங்க விருப்பமா, உங்க சித்தமா? அப்படின்னா சரி போங்க அப்படின்னு தேவனும் முடிவெடுத்ததுனாலதான் மனுஷனால நரகத்துக்கு போக முடியுது. மனுஷன் நரகத்துக்கு போறான். என்ன சொன்னேன்? இப்படி பிரிச்சு பார்க்கணும் நம்ம. இப்படி கேட்கிறேன், மனுஷன் நரகத்துக்கு போக துடிக்கிறான் வச்சுங்க. ஆனா தேவன் போகிறதுக்கு அனுமதி கொடுக்கல, தடை விதிக்கிறாரு, தடுக்கிறாரு, எல்லா கட்டுப்பாடும் போடுறாரு. இப்ப மனுஷன் துடிச்ச துடிப்பு நிறைவேறுமா? நரகத்துக்கு போகணும்ட்டு எடுத்த அந்த தீவிரமான முடிவு நிறைவேறுமா? நிறைவேறாதுல்ல. அப்ப என்ன சொல்ல வர, மனுஷன் முடிவு எடுக்கிறதுனால மட்டும் மனுஷன் நரகத்துக்கு போறது இல்ல. தேவனும் சேர்ந்து முடிவு எடுத்தா மட்டும்தான், முடிவு எடுக்கிறதுனாலதான் மனுஷன் நரகத்துக்கு போகிறான், போக முடிகிறது. அப்ப இந்த முடிவுல தேவனுடைய இந்த முடிவுல தேவனுடைய தனிப்பட்ட முடிவு மட்டும் இல்லை, இதுல மனுஷனுடைய முடிவு மிக்ஸ் ஆயிருக்கு. புரிஞ்சுக்கலாமா? ரெண்டு பாயிண்ட் சொல்றேன், ரெண்டு பாட்டா பிரிக்கிறேன். முதல் முடிவு கலப்படமற்ற சுத்தமான தேவனுடைய முடிவு. ரெண்டாவது எடுத்த முடிவுல தேவனுடைய முடிவு இருக்கு, மனுஷனுடைய முடிவு அதுல இருக்கு. மனுஷன் போறேங்கிறதுனால தேவன் ஓகேங்கிறார். புரியுதா? நான் போறேன், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதினாலே அதுதான் அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கான். தெளிவா சொல்றாரு. அதுதான் அதுதான் இருளை விரும்புது, ஆனா ஒளி இருக்கு. ஒளி விரும்ப மாட்டேங்குது, இருளை விரும்புது. இருளதான் விரும்புவியா? சரி விரும்பிக்க போ. ஆமே. நான் சொல்றது ரெண்டு பிரிவு நீ எல்லாம் பிரிச்சு புரியல, மக்கள் என்ன புரியல. தேவனுடைய கலப்படமற்ற சுத்தமான ஒரு முடிவுன்னு ஒண்ணு இருக்கு, பைபிள்ல இருக்கு. ரெண்டாவது தேவனுடைய முடிவா இருந்தாலும் அது மிக்சடா இருக்கு. மனுஷன் முடிவு எடுக்கிறான், தூதன் முடிவு எடுக்கிறான். அந்த முடிவுக்கு அவர் ஒரு ஓகே முடிவு கொடுக்கும் போது ஃபைனல் ஆகுது. ஆமே. பெரிய கோபுரத்தை உண்டாக்கி நமக்கு பேர் உண்டாக பார்ப்போம்ட்டு பாபேல் கோபுரத்தை மனுஷன் கட்டுறதுக்கு தீவிரித்தான். உண்மைதானே? அப்ப பாபேல் கோபுரத்தை கட்டணுங்கிறது யாருடைய முடிவு? மனுஷருடைய முடிவு. சரிங்களா? இந்த முடிவுக்கு தேவன் ஓகே கொடுக்க மாட்டேன்ட்டாரு. முடிவு இவ எடுத்த முடிவுக்கு அவர் முடிவு இல்லைங்கிறாரு. இப்ப என்னாச்சு? கட்ட முடிஞ்சா? ஓகே கொடுத்திருந்தா கட்டிருக்கலாம்ல. என்னுடைய முடிவும் அதுவே, நீ பாபேல் கோபுரத்தை கட்டுவதும் என்னுடைய முடிவும் அதுவே அப்படின்னா கண்டிப்பா அந்த முடிவு, அந்த கோபுரத்தை கட்டிருப்பாங்களா கட்டிருக்க மாட்டாங்களா? கட்டிருப்பாங்கல்ல. அப்ப கட்டல, முடிஞ்சு போச்சு, பாதியில முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதைத்தான் சொன்னேன், தலைமை அதிகாரி. இதைத்தான் சொல்ல வரேன் நான், தலைமை அதிகாரி. அப்ப தேவனுடைய ரெண்டு முடிவுகள், தேவன் எடுக்கிற ரெண்டு முடிவுகள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நல்லா ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். அப்ப நரகத்துக்கு போறதுல மனுஷனா முடிவெடுத்து மட்டும் நரகத்துக்கு போகல, நரகத்துக்கு போறதுல தேவனும் முடிவெடுத்தா மட்டும்தான் மனுஷன் நரகத்துக்கு போக முடியும். இவர் பார்த்து பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல நரகத்துல போவானான்னு சொல்லிட்டு என்ன ஆகும்? போவானாவே? போக முடியாது. அது மாதிரி பரவத்துக்கு போறது அதே தான். தேவன் பார்த்து அதெல்லாம் பரிசுமா இருந்தாலும் பரவல் கிடையாது பசங்க என்ன செய்யுது? போக முடியாது. சரிங்களா? அப்ப மனுஷனா எடுத்த ஒரு முடிவுல தேவனுடைய முடிவு இருக்கு, ஆனா தேவனா எடுக்கிற முடிவுல யாருடைய முடிவும் இல்லை. சரிங்களா? அது தனிப்பட்ட முடிவு, இது மிக்சடா இருக்கு இந்த முடிவுல. நம்பர் 2, அப்ப மனுஷன் மட்டும் முடிவெடுத்தா நரகத்துக்கு போறது நடக்காது. தேவனும் முடிவெடுத்தா மட்டும்தான் நரகத்துக்கு போறது நடக்கும். இதைத்தான் சொல்ல வராரு. மனுஷன் மட்டும் முடிவெடுத்தா யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. நான் எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன், நான் எப்படி பரலோகத்துக்கு போவேன்ட்டு மனுஷன் மட்டும் முடிவெடுத்தா அது நடக்காது. தேவனும் சேர்ந்து அந்த முடிவை அவர் எடுத்தா மட்டும்தான் அது நடக்கும். ஆமென். அப்ப தேவன் மட்டுமே எடுத்த முடிவுகள் அப்படின்ட்டு ஒரு ஏரியா இருக்கு. அப்படி லிஸ்ட் போட்டு பிரிச்சுங்க. தேவன் மட்டுமே எடுத்தாரு, இதுல யார் தலையீடு இல்ல அப்படிங்கிற ஒரு பட்டியல் ஒண்ணு இருக்கு. தேவனும் சேர்ந்து எடுத்த முடிவுகள், எடுக்கிற முடிவுகள் அப்படின்னு இன்னொரு பட்டியல் ஒண்ணு இருக்கு. இதை பிரிச்சாதான் அடுத்து சொல்ல வர்றது புரியும். இந்த மாதிரி பிரிச்சிடணும். அப்ப தேவன் மட்டுமே எடுத்த முடிவுகளுக்கு தேவன் மட்டுமே காரணம். சரியானா? தேவன் மட்டும்தான் காரணம். தேவனும் சேர்ந்து எடுத்த முடிவுகளுக்கு மனுஷனும் காரணம். மனுஷனும் காரணம். இதனாலதான் இங்க பேச வராங்க, மனுஷன் காரணம் மனுஷன் காரணம்னு சொல்ல வராங்க. நரகத்துக்கு போறாங்க மனுஷன் காரணங்க. மனுஷன் வந்ததுக்கு மனுஷன் காரணம் சொல்லிடுவாங்க, மனுஷன் காரணம் இல்லைங்க. ஆனா மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு மனுஷன் தான் காரணம் சொல்றாங்கல்ல, அதான் காரணம்.
இந்த விஷயம் தான் இங்கதான் சிக்கல் இருக்கு, அதனால சொல்ல வராங்க அவங்க. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. மனுஷன் விரும்புறான், அவர் ஓகேன்ட்டு, அப்ப மனுஷன் தானே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட், தப்பு இல்லை, அது கரெக்ட். தேவன் மட்டுமே எடுத்த முடிவுகளுக்கு உதாரணம் என்ன இருக்கு? தேவன் முடிவெடுத்ததுனால மனுஷன் வந்தான், இதான் ஒரு எவிடன்ஸ். இதான் தேவன் மட்டுமே எடுத்த முடிவு. தேவனும் சேர்ந்து எடுத்த முடிவுக்கு உதாரணம் என்ன இருக்கு? மனுஷன் நரகத்துக்கு போறது. அப்ப தேவனுக்கு சம்மந்தம் இல்ல, தேவன் தொடர்பு, இப்படியே பேசக்கூடாது. மனுஷன் நரகத்துக்கு போறதுல யாருக்கும் யாருக்கும் தொடர்பு இருக்கு? தேவனுக்கும் தொடர்பு இருக்கு. பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க நரகத்துக்கு போங்கள் என்று சொல்லுவார். இயேசுவே சொன்னார் வாத்தியம். ஆமென். யாருக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டது? அதுல போய் அவனுடைய பிள்ளைகளை தள்ளி விடுறாரு, போங்கிறார். தேவன் எடுத்த முடிவு. அப்ப தேவன் மட்டும் தனியா எடுக்கிறார் முடிவை, தேவனும் சேர்ந்து முடிவு எடுக்கிறாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? மனுஷன் எடுக்கிற சொந்த முடிவுகளுக்கு தேவன் ஓகே கொடுத்தா மட்டும்தான் அது பாஸ் ஆகும் சொல்ல வர்றாரு. நீ சொந்தமா ஒரு முடிவு எடுக்கிற, இப்படி செஞ்சிடணும் அப்படி செஞ்சிடணும் சொல்ற, ஆனா அந்த முடிவுக்கு அவர் ஓகே கொடுத்தா மட்டும் தான் நடக்கும், இல்லைன்னா முடியாது. நீங்கள் நான் நினைச்சாலும் போயிட முடியாது. நீங்கள் நான் நினைக்கிறதுனால மட்டும் பரலோகத்துக்கு போயிட முடியாதுங்கிறதா நான் அழுத்த திருத்தமா பதிவு செய்கிறேன். இன்னொன்று சொல்றேன், நீங்களும் நானும் நினைக்கிறதுனால மட்டும் நான் நரகத்துக்கு போயிட முடியாது. நீங்களும் நானும் நினைக்கிறதுனால மட்டும் பரலோகத்துக்கு போயிட முடியாது. தலைவர் உள்ள வரணும், இதான் நான் பதிவு செய்ய விரும்புகிற சத்தியம். அவர் உள்ள வரணும், அவருடைய கையெழுத்தும் அவசியம். அவருடைய கையெழுத்து இல்லாம ஒருத்தரும் நரகத்துக்கு போக முடியாது, அவருடைய கையெழுத்து இல்லாம ஒருத்தர் பரலோகத்துக்கு போக முடியாது என்பதே நீங்கள் அறிய விரும்புகிற சத்தியம், அறிய வேண்டிய சத்தியம். நம்பலாமா? நம்பணும். கர்த்தர் நல்லவர். அப்ப என்னன்னா, முடிப்போம். அப்ப என்னன்னா, எல்லாமே தேவன் எடுக்கிற ஒரு முடிவுகளே. நம்பலாமா? எப்பா என்னதான் நான் முடிவெடுத்தாலும் அவர் முடிவெடுக்கணும்ல. அப்பனா என்ன சொல்ல வர்றோம்? எல்லாமே தேவன் எடுத்த முடிவுங்க, எல்லாமே தேவன் எடுக்கிற முடிவுங்க. சொல்லாமா? ஹைலைட் அங்கதான் வர்றாரு. அதாவது தனிப்பட்ட முடிவுல ஈஸியா சொல்லிடுவோம், அவர் எடுத்த முடிவுங்க மனுஷன்றதெல்லாம். ஆனா இப்ப மிக்சடா சொல்றேன் நான், இங்கதான் நம்ம திணறோம் சொல்றதுக்கு. சொல்ற மாதிரி புரிஞ்சா சொல்லிடுவீங்க, சொல்றதுனா நீ உள்ள போயிடணும். அப்ப சொல்லுவீங்க, இப்ப எல்லாமே தேவனுடைய முடிவுங்க, தேவனுடைய முடிவுங்க. ஆமே. எல்லாமே என்ன யாருடைய முடிவு? அங்கதான் மாஸ்டருங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அவர் கையெழுத்து இல்லாம எவனும் ஒண்ணு செய்ய முடியாதுன்னா அப்ப அவர் எடுக்கிற முடிவு தானே. அவர் பார்த்து மாட்டேன்ட்டாலும் முடிஞ்சு போச்சுன்னா நேரத்தை யாரும் போக முடியாது, யாரும் போக முடியாது. அவர் பார்த்து முடியாத விட்டாலும் யாருமே பரலத்துக்கு போக முடியாதுல்ல. அப்ப நான் முடிவெடுத்ததுனால பரலோகத்துக்கு போகல, நான் முடிவெடுத்ததுனால நரகத்துக்கு போகல, அவரும் முடிவெடுத்தார். அப்ப எல்லாமே யாருடைய முடிவு? இப்ப நான் பரலோகத்துக்கு போறதுல நான் எடுத்த முடிவுல அவருடைய தலையீடு இல்லை அப்படின்னா எல்லாமே அவர் முடிவு கிடையாது. தப்பு, அது அந்த வார்த்தையை தப்பு. என்ன சொன்னேன்? நான் பரலோகத்துக்கு போகணுங்கிற எடுத்த முடிவுல அவருடைய தலையீடே இல்லை, அவர் உள்ள வர வேண்டிய அவசியமே இல்லை, நான் முடிவெடுத்து நான் போய்க்கலாம் அப்படின்னா எல்லாமே தேவனுடைய முடிவுங்கிறது தப்பு. ஆமென். ஆனா அவருடைய தலையீடு இருக்கும் பட்சத்தில் அவர் எடுக்கிற முடிவுங்க, அவர் முடிவெடுத்தாதாங்க போக முடியும். எப்படி நானா முடிவெடுத்தா போயிட முடியுமா? இதை ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லாவே இது புரியும். நான் எல்லாம் செய்யறேங்க ஆபீஸ்ல, ஆனா அவரு சாங்ஷன் பண்ணணுமே, எப்படி? அங்கதான் தலைமை வருது. அப்ப எல்லாமே அவரு மேனேஜர் எடுக்க முடியுங்க சொல்லுவாங்களே. நான் எல்லாம் செய்யறேங்க, ஓனர் கையெழுத்து போடணுங்க, அவர் எடுக்கிற முடிவு தாங்க கடைசியா. எத்தனை பேர் இதை பேசுறோம் நம்ம. மேனேஜர் சொல்றாரு ஸ்டாப்ட, இல்லை உங்க இன்கிரிமெண்ட் எல்லாம் எழுதி கொடுத்துட்டேங்க, எனக்கு இன்கிரிமெண்ட் வேணும் தான், உங்களுக்கு போறது எனக்கு ஆசை இருக்கு, அது என்னுடைய முடிவு கூட தான், நான் எல்லாம் சம்பளம் ஏற்றி ஓனர் சொல்லிட்டேன், பட் ஓனர் எடுக்கிற முடிவு தான் நமக்கு கடைசி சொல்றோமா? அப்ப என்ன அர்த்தம்? எல்லாமே அவர் முடிவு தான் சொல்லாமே. இதைத்தான் எப்பயும் சொல்றேன் நான். இங்க பயன்படுத்தும் போது தேவன் பயன்படுத்தாத காரணமே அவரை மாஸ்டர் என்று அறியப்படவில்லை. கர்த்தரை தெய்வமா பார்த்தோம், கர்த்தரை மாஸ்டரா பார்க்க தவறிட்டோம். அதனாலதான் அந்த பக்கம் வரல. நம்ம பிரிச்சு விடுறோம், அவர் வேற இவர் வேற, சம்மந்தமே இல்லை, இப்படியே போறோம் நம்ம. அவர் கையெழுத்து போட்டாதான், ஓனர் ஓகேன்னு சொன்னாதான் நான் மேனேஜர் ஓகேன்னு சொன்னது ஓகே ஆகும். இது நடக்காது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப ரெண்டு முடிவு, எல்லாமே தேவன் எடுக்கிற முடிவுகளே என்பது உண்மை. ஆனா அவர் மட்டும் எடுத்த முடிவுகளுக்கு அவர் மட்டுமே காரணம், அவரும் சேர்ந்து எடுத்த முடிவுகளுக்கு அவர் காரணம் அல்ல, படைப்புகளே காரணம். அவரும் சேர்ந்து எடுத்த முடிவுகளுக்கு அவர் மட்டும் காரணம் இல்ல, படைப்புகளும் காரணம். படைப்புகள்
ஏன்னா அவங்க தானே விரும்புறாங்க, அவங்க தானே விரும்புறாங்க நரகத்துக்கு போறேன்ட்டு, அவங்க தானே இருள விரும்புறாங்க. ஆமா, முதல் காரணம் வந்து அவர் தான். மனுஷன் வந்ததுக்கு நீங்க காரணம் இல்லடா, நான் தான்டா. ஆனா நீ நரகத்துக்கு போறதுக்கு நீங்க தான்டா காரணம். நீங்களும்ங்கிறது எப்படின்னா, எனக்கு பிடிக்கல, நீங்க போறங்கனால நான் போட்டேன் கையெழுத்த, போய் தொலைங்கிறேன் நான். அது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க என்ன சொல்றேன்? நீங்க விரும்புறீங்க, அதனால கைத்து போட்டு தொலைறேன் சொல்றாங்களா? நீங்க தானே காரணம். இந்த இடத்த தான் கிறிஸ்தவர்கள் புடிச்சுக்கிட்டாங்க. அவர் மேல குத்தம் இல்லைங்க. நீங்க விரும்புறீங்க போறீங்க, அவர் மேல குத்தம் இல்லை. நீங்க விரும்பி சாதிக்கிறீங்க, அதனால உங்களை போக சொல்லிட்டாரு. அதாவது அதாவது அவர் முடிவெடுத்தாதான் நரகத்துக்கு போக முடியும், சந்தேகம் இல்லை. ஆனா நீங்க இந்த முடிவு எடுத்ததுனால அவர் முடிவெடுத்தார், சரி போங்கன்னு சொல்றாரு. இப்ப யார் காரணம்? படைப்புகள் காரணம், தூதன் காரணம். அவர் கையெழுத்து போட்டாதான் நரகத்துக்கு போக முடியும். ஆனா கையெழுத்து போட்டதுக்கு யார் காரணம்? இப்படி கேட்கணும், யார் காரணம்? நீ தானே போன் துடிச்சிட்டு இருக்கிற, போ போ. ஆமே, இந்த கேள்வி புரியுதா? மனுஷனா வந்ததுக்கு மனுஷன் காரணம் இல்ல, தெய்வம் தான் காரணம். ஆனா மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு யாருனாலும் நரகத்துக்கு போறாங்கன்னா, தேவன் முடிவெடுத்தாலும் தேவன் ஓகே சொன்னாலும் அவர் ஓகே கொடுத்ததுக்கு காரணம் நீ தான், அவர் கிடையாது. அவர் உன்னை நரகத்துக்கு போய் பிடிச்சி தரல, நீ போறேன்னு நிக்கிற, போன்ட்டார். சரியா? பரவத்துக்கு போற நிக்கிறவங்களுக்கு அவர் பிடிச்ச காரணம், அவருக்கு பிடிச்சது வாங்குறாரு. சரியா? அங்க வாங்குறாரு, இங்க போங்கிறாரு. அப்ப தேவனுடைய கையெழுத்து இருந்தாதான் நரகத்துக்கும் பரவத்துக்கு போக முடியுங்கிறது உண்மை. அதே நேரத்துல ஒருத்தன் நரகத்துக்கு போறதுக்கும் பரவத்துக்கு போறதுக்கும் இவன் விரும்புறான், அவன் விரும்பல, இவன் தான் காரணம். இந்த இடத்த தான், இந்த இடம் வரைக்கும் வந்து இத்தனை ஆண்டு காலமா பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்வாரு? நீ போன விரும்புற போன்ட்டாரு, அவர் என்ன செய்வாரு? நீ தானே காரணம், நீ ஏன் போன்னு நினைக்கிற? அதாவது அவரா உன்னை பிடிச்சு தரல, பிடிச்சு தரனா தான் அவர் காரணம். அவரா உன்னை பிடிச்சு தரலையே, நீ போற போற நிக்கிற போன்ட்டார். அதோட காரணம் சொல்ல முடியும்? நீ மாறிக்கோ, நீ மாறு, சரியா? நீ மாறுப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கரெக்டா வைக்கிறதுக்கு காரணமே இதுதான். இந்த மனுஷன் பக்கம் ஏன் கரெக்டா ஸ்ட்ராங்கா பேசுறாங்க, கர்த்தர் பக்கம் கரெக்டா நிக்கிறாங்க அப்படின்னா, இந்த இடம் கரெக்டா உட்காந்துருக்கு. அவர் தான், அவர் கழுத்து போட்டாதான் நரகத்துக்கு போக முடியும். ஆனா அவர் கழுத்து போறதுக்கு காரணம் அவர் இல்லையே, உன்னாலதானே கழுத்து போட வேண்டியிருக்கு. கேள்வி புரியுதா? பதில் புரியுதா? அப்ப நீ தான் காரணம். அவர் கையெழுத்து போட்டாலும் நீ தான் காரணம். ஏன்னா நீ மாட்டேன்னு சொல்லிட்டா அவர் முடிவு மாத்திக்குவார். சரி ஓகே போகாதா நண்பர், இதான் சொன்னேன், சொல்ற எதாவது கேட்க முடியாது, மாத்திடுவாரு. சரிங்களா? அவர் சொல்லி பார்ப்பாரு, சரின்னு கேட்டா ஒரு மாதிரி முடிவு எடுப்பாரு, அவர் கேட்கலனா வேற மாதிரி முடிவு எடுப்பாரு. சரிங்களா? இப்ப அவர் முடிவு எடுக்கிறது யார் கையில இருக்கு? எப்பா நீ நான் சொல்றேன், நீ சரின்னு கேட்டா இந்த மாதிரி முடிவு, நான் சொல்றேன் நீ சரின்னு கேட்கலாம் இந்த மாதிரி முடிவு எடுப்பேன். அப்ப தேவன் இப்படி முடிவு எடுக்க ரெடியா இருக்கிறாரு, அப்படி முடிவு ரெடியா இருக்கிறாரு. இவர் இப்படி முடிவு எடுக்கிறதுக்கும் அப்படி முடிவு எடுக்கிறதுக்கும் யார் காரணம்? அவன் காரணம். இதான் உதாரணம் சொல்றேன் நான். இதான் நடந்துட்டு இருக்கு, பைபிள் ஃபுல்லா இருக்கு, மெசேஜ் ஃபுல்லா இப்படிதான் இருக்கு, கிறிஸ்தவ மெசேஜ் அப்படி இருக்கு, கரெக்டா இருக்கு. சரி, இது வந்து உதாரணமா சொல்றேன் நான். ஓகே, முடிப்போம். கொஸ்டின் நம்பர் 1, இது வரைக்கும் கரெக்டா இருக்கு, எல்லாமே உண்மை, எதுவுமே மறுக்க கூடாது, நம்ம கரெக்டா இருக்கு, இதுல எதுவுமே போய் கிடையாது. இது வரைக்கும் பண்ற எல்லா பிரசங்கமும் கரெக்ட். இப்ப கொஸ்டின் நம்பர் 1, ஏன் அவர் சொல்லும் போது ஒருத்தனால சரின்னு கேட்க முடியுது, ஒருத்தனால முடியல? இங்கதான் நம்ம விட்டோம். இது வரைக்கும் கரெக்டா பேசியாச்சு. இப்ப எங்க நம்ம மிஸ் ஆயிட்டோம், எங்க தவறிட்டோம், எந்த பக்கம் போக விட்டுட்டோம், எது நம்ம கண்களுக்கு மறைவா இருக்குன்னா, கேள்வி நம்பர் 1, ஒருத்தனால சரின்னு கேட்க முடியுது, ஒருத்தனால சரின்னு கேட்க முடியல. இது எப்படி சொல்றேன் பாருங்க. சரின்னு கேட்கணும் நினைக்கிறதுனால மட்டும் யாரும் இங்க சரின்னு கேட்கறது இல்ல. நம்ம சரின்னு கேட்கணுங்க, இந்த இடத்த உடைச்சாதான் புரியும். நம்ம சரின்னு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால மட்டும் ஒருத்தர் சரின்னு கேட்கறது இல்ல, சரின்னு கேட்க முடியறதுனாலையும் சரின்னு கேட்கிறோம். எபிலிட்டி, சத்தியத்தை நம்பணும்னு நினைக்கிறதுனால நம்ம நம்புறது இல்ல, நம்பிட முடியாது. சத்தியத்தை நம்ப முடியணும், அப்பலாத்தான் நம்ப முடியும், நம்ப முடியணும். எபிலிட்டி நமக்கு வேணும், எபிலிட்டி, அப்பலாத்தான் நம்ப முடியும். இப்ப எப்படி பேசுறாங்கன்னா, ஒருத்தன் கேட்கறான் சரின்னு, ஒருத்தன் சரின்னு கேட்கல. ஏங்க கேட்டா, அதை அவன் கேட்கணும், இதுதான் பதில். அவன் கேட்க மாட்டேங்கிறான், தாழ்பட்டு பண்றான், மடங்க முடிச்சவன், இப்படியே தான் போறமே தவிர ஏன் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். ஒருத்தனுக்கு சத்தியம் புரியுது, ஒருத்தனுக்கு சத்தியம் புரிய மாட்டேங்குது. ஒருத்தர் சுவிசேஷத்தை ஏத்துக்கிறான், ஒருத்தர் சுவிசேஷத்தை மறுக்கிறான், ஏன்? ஒருத்தர் இருள விரும்புறான், ஒருத்தர் ஒளிய விரும்புறான், ஏன்? ஒரே சத்தியம் போதிக்கப்படுது, ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி போகுது, ஒருத்தருக்கு இன்னொரு மாதிரி போகுது, ஏன்? ஏன்?
அப்ப இவன் விரும்பணும் சத்தியத்தை நம்ம நினைச்சுதானே நம்பினா. ஒருத்தன் இருள விரும்பணும்னு நினைச்சா விரும்பிட்டு இருக்கிறான். அவனுக்கு அதுதான் விருப்பம், அவனுக்கு அதுதான் பிடிக்குது. இதுதான் எபிலிட்டி. யோவான் 3:19 வசனத்தை வச்சுதான் யோவான் 10:24 to 27 கனெக்ட் பண்ணாரு. முதல்ல எடுத்த வசனம் 6 பாடம் எடுத்தோடனே நடத்தல. 3:19 பல வாரங்கள் பல மாசங்கள்ல அதிலேயே கண்ணை பதிக்க வச்சாரு. என்னமோ இங்கே இருக்கு, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் அவர்கள் ஒளியை விரும்பாமல் இருளை விரும்புகிறபடி இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கின தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கு. இது என்னமோ இருக்கு, நீ ஏன் இருளை விரும்புற, ஏன் விரும்புற, ஏன் விரும்புற, இந்த விருப்பம் உனக்கு எப்படி வந்துச்சு, ஏன் உன்னால அதை மாத்திக்க முடியல, ஏன் மாத்திக்க உன்னால முடியல, ஏன் மாத்திக்க முடியல. அப்ப சரின்னு ஒருத்தன் கேட்கறான், ஒருத்தன் சரின்னு கேட்கல, அது வரைக்கும் புரியுது. ஏங்க அவன் கேட்கறான், ஏங்க கேட்கலாம் ஆன்சர் இல்லை, அவ்வளவுதாங்க. அவளால முடியாது, அதை ஏங்க முடியல, அவளா முடிஞ்சிருக்கலங்க, அது என்ன அவன்கிட்ட போய் கேட்கணும் என்னன்னு, அவனுக்கிட்ட அவன் தெரியான்றான், அவன்கிட்ட தாங்க போய் கேட்கணும். ஏன்டா உனக்கு புரிய மாட்டேது, அவன் என்ன செய்வான், புரியல. ஆமே, எபிலிட்டியை நம்புங்க, ஸ்ட்ராங்கா நம்புங்க. நம்ம அதாவது நம்மளால முடிஞ்சதுனாலதான் சத்தியத்தை நம்மளால நம்ப முடியுது. அந்த நம்பும் திறன், உள்வாங்கும் திறன், எபிலிட்டி இருக்கிறனாலதான் நம்மளால சத்தியத்தை அப்சர்வ் பண்ணி நம்பி நடக்க முடியுது, அப்சர்வ் பண்ண முடியுது. அது எபிலிட்டி. நம்பர் 1. நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 2, சொல்லி பாப்பாரு, கேட்கலன்னா விட்டுருவாரு, போய்கிட்டே இருப்பாரு. இதையும் சொல்றாங்க. எங்க ஆண்டவர் ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை இல்ல 100 தடவை சொல்லுவாருங்க. சொல்லி பாப்பாரு, கேட்கலன்னா விட்டுருவாரு, போயிட்டே இருப்பாரு. அவர் வேலை என்ன வேலை, கண்டிக்கிற வேலை, எச்சரிக்கிற வேலை, ஜாக்கிரதை பண்ற வேலை, உசார் பண்ற வேலை, சொல்ற வேலை, புத்தி சொல்ற வேலை இதானே. அவர் இதை கரெக்டா செய்வார், அவர் சைடு கரெக்டா செய்வார். அவர் தட்டியும் நம்ம திறக்காத போது, அவர் சொல்லி பார்த்து நம்ம கேட்காத போது விட்டுருவாரு, போயிட்டே இருப்பாரு. அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 2, எனக்கு வந்த கேள்விதான் பேசுறேன். மனுஷன் மேல அவருக்கு இருக்கிற அக்கறை பாசம் அவ்வளவுதானா? சொல்றமே, ஒரு மனுஷன் மேல அவருக்கு இருக்கிற அக்கறையும் பாசமும் இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? உங்க 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 இயேசு எங்களுக்காக சிலுவையில செத்தாருன்னு சொல்றீங்களே, உயிரே கொடுத்தாருங்கிறீங்களே, எனக்காக உயிரை கொடுத்த போது என் மேல இருக்க அக்கறை அவ்வளவுதானா? மனுஷன் மேல அவருக்கு சொல்றதுக்கு மட்டும் தான் அவருக்கு செத்தாராமா? சொல்லி பார்க்க வந்தேன்டா, அதுக்கு தான் வந்தாராமா? இவ்வளவுதான் அக்கறையா? அப்ப தாயினும் மேலாண்மைங்கிற எப்படி இது பாட்டுக்கு கேட்டா, இந்த கேள்வி கேட்கறீங்களா, அது பதில் சொல்லட்டா? அவ்வளவுதான் அக்கறைங்கிறீங்க, கரெக்டா? ஓகே. ஒரு அப்பா இருக்காரு, முடிச்சுதான் ஒரு சப்ஜெக்ட். ஒரு அப்பா இருக்காரு, பிள்ளை ஒண்ணு இருக்கு, அடங்காத பிள்ளை. அந்த பிள்ளை ஈபி டவர் தெரியுமா, அந்த டவர் மேல ஏறி நான் சாக போறேன்னு ஒத்த காலில் நிக்கிறான். ஓகே, நல்ல தகப்பன், பொறுப்புள்ள தகப்பன், பாசமுள்ள தகப்பன். அவன் பல தடவை சொல்லி பார்க்கிறாரு, வேண்டாம் ஏறாத, நீ தொடுறதுக்கு முன்னாடியே கரியா மாறிடுவ, கறிக்கட்டியா விழுந்துருவ, வேண்டாம் வேண்டான்ட்டு சொல்றாரு, சாதிக்கிறாரு. ஓகே, யார்கிட்ட? மகன்கிட்ட. ஏறாத, கரண்டை பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு நல்லா தெரியும், அவனுடைய அகோரம் மோசம், விளைவுகள் மோசம், ஏறாத போகாதன்னு சொல்லி சொல்லி கண்டிக்கிறாரு. சரியா? கண்டிக்கிறாரு. இப்ப இப்ப சாகிறதுக்கு மகன் துடிக்கிறான், இவர் வேணாங்கிறாரு, துடிக்கிறான், பல தடவை கண்டிக்கிறாரு, பல தடவை எச்சரிக்கிறாரு. சரியா? இப்ப மகன் வந்து நான் சாகத்தான் போறேன் அப்படிங்கிறான். அப்பா விட்டுருவாரா? அப்பா சரின்னு விட்டுருவாரா? பதில் இருக்கா சொல்லுங்க பாப்போம். அப்பா சரி போடா சொல்லி பார்த்தேன், சாப்பிடுறியா சாடா. நல்ல தகப்பன், பொறுப்புள்ள தகப்பன், பாசமுள்ள தகப்பன், அண்டர்லைன் வேர்டு. அந்த அப்பா மகனை விட்டுருவாரா? சொல்லுங்க பெற்றோர்களே, பெத்தவங்களே சொல்லுங்க. உங்க 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 கண்ணுக்கு தெரிஞ்சு எப்பாடு பட்டாவது, எவனை கூப்பிட்டாவது, போலீஸுக்கு போன் பண்ணி அவனை போன் பண்ணி எவனை கூப்பிட்டாவது அந்த மகனை காப்பாத்த பாப்பாரா, இல்ல கை காலை உடைச்சு போட்டு உள்ள ரூமை கூட பாப்பாரா? என்ன செய்வாரு? சொல்லி பார்த்தேன், பல தடவை இல்ல 100 தடவை சொல்லி பார்த்தேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான், விட்டுட்டேன் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்ல? சொல்ல மாட்டார்ல? பொல்லாதவர்களாகிய உங்களுக்கே உங்க பிள்ளை மேல சாக போறான்னு தெரிஞ்சும்
சாக விடாம தடுக்கிறதுக்கு அவனுடைய சுயாதீனத்தையும் கண்டுக்காம, அவனுடைய தன்னாட்சியும் கண்டுக்காம, அவனுடைய சுயாட்சியும் கண்டுக்காம ஓடா உள்ள இறங்கி களமாட முடியும் என்றால் பரலோகத்தில் இருக்கிறவங்க நல்ல பிதா அப்படி செயல்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? யோசிச்சோமா இந்த மாதிரி ஆங்கில அவர் அக்கறையை நீங்க அவ்வளவுதான் இடம் போடுறோமா? அப்புறம் என்ன தேவ அன்புகளே எப்படி சொல்றீங்க? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? எங்க சொல்லி பார்த்தா கேட்பாரு, கேட்கல அப்படின்னா விட்டுருவாரு. அவ்வளவுதான் அக்கறை அப்படின்னா அப்புறம் என்ன விசேஷித்த அன்பு? அது என்ன தேவ அன்பு விசேஷமா சொல்றீங்க? அது என்ன அது சொல்லுங்க. இதெல்லாம் சாதாரணம் தானுங்க. எங்க ஒரு சாதாரண அப்பாவே சம்மதப்பட மாட்டாரு, உடன்பட மாட்டாரு இப்படி நடந்துக்கிறதுக்கு. எப்படிங்க பரம தகப்பன் உங்களுக்காக உயிரை கொடுத்தவர் எப்படி சம்மதிப்பார்? முடியாது. சேர்ந்து தட மாட்டேன், நான் சொல்லிதான் பார்ப்பேன், நான் தட்டி தான் பார்ப்பேன், டோர திறக்கலாம் போயிடுவேன் அப்படின்னு டான்ஸ் ஆடுறீங்களே, பேசுறீங்களே, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்களா? எப்படி போவாரு? இளையகுமாரன் ஸ்டோரியில இளையகுமாரன் நான் சாக போறேன்ப்பா பணத்தை கொடுப்பான்னு சொல்லலாமே, என் பணத்தை கொடு நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு பல தடவை சொல்லியிருப்பாரு, சரி கேட்கலன்ட்டு போறான். இதுவே இளையகுமாரன் கண்ணுக்கு முன்னாடியே அப்பங்க முன்னாடி சாக போறான்னு விட்டுப்பாரா? கூப்பிட்றா, அண்ணன் கூப்பிட்றாடே, ஆளை கூப்பிட்றான், செஞ்சுக்க மாட்டாரு. அப்ப ஒருத்தர் நான் சொல்லி பாப்பாரு கேட்க மாட்டாரு, நரத்துக்கு போறான், நரத்துக்கு போறான், சொல்லி பாப்பாரு கேட்கலாம் விட்டுருவாரு. அப்படியா? 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 அப்படியான்னு இல்லைல்ல. அப்ப ஏன் நம்ம குழப்பறோம் அப்படின்னா, முதல்ல எபிலிட்டி என்னன்னு நம்ம தெரியல, எபிலிட்டி பாடம் தெரியல. அதனாலதான் இவன் ஏத்துக்கிறான் அவன் ஏத்துக்க மாட்டேறான், அவர் என்ன செய்வாரு அப்படின்னு நம்ம பேசுறோம். ரெண்டாவது, தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அக்கறையினுடைய ஃபேக்டர், தன்மை, சுவாபம், இயல்பு என்னன்னு தெரியல. அதனாலதான் திரும்பவும் அகைன் அதே பாயிண்ட பேசுறாங்க. அவர் சொல்லுவாரு, கேட்பாரு, விட்டுருவாரு, அவர் என்ன செய்வாரு? ஆமே. இப்ப மனுஷனான அப்பா செய்ய முடியாது. கல்ல கேட்டா அப்பத்தை கேட்டா பாம்பை தருவானா? ஆனா கரெக்டா எழுதியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு, இதெல்லாம் கரெக்டா பிரசங்கம் பண்றோம் நம்ம. எங்க அப்பத்தை கேட்டா பாம்பை தர மாட்டான்னு சொல்றீங்க, அவன் சாவு கேட்கறான், தந்துருவாரா? அப்பா தந்துருவாரா? அவன் சாவு கேட்டு இருக்கான், நான் தொட போறேன், விட்டுரு, நாளைக்கு போறேன், உனக்கு என்ன, நான் அப்படிதான் பாவம் செய்வேன், விட்டுரு, அப்படிதான் விட்டுருவானா? அப்ப சொல்றீங்க சுயம் தள்ள மாட்டாருங்க, நம்ம சுதந்திரம் கொடுத்துருக்காருங்க, கண்டுக்க மாட்டாருங்க, சொல்லத்தாங்க செய்வாரு, தட்டுவாருங்க, அது ஒண்ணு திறக்கணும், நீங்க திறக்கணும், இப்படியே சொல்லிட்டு நீங்க எப்படி? கர்த்தர் நல்லவர், புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ரெண்டுமே நாம சிந்திக்க தவறின சீரியஸான விஷயங்கள். இந்த ரெண்டுமே நம்ம கிறிஸ்தவத்தின் கண்களுக்கு மறைவா இருக்கு. இந்த 2 பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். எபிலிட்டி பாடமும் தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற மிஞ்சின அக்கறை பாடமும் இன்டெப்தா போனாதான் உங்களுக்கு புரியும். அப்ப ஆண்டவர் யார்கிட்ட இறங்கி சுயாதீனத்துல இறங்கி களமாடுவார்னா எபிலிட்டி உள்ளவங்ககிட்ட. ரெண்டையும் மெரிச்சு பண்ணணும். பைபிள்ல சில பேர்கிட்ட இறங்கி களமாடி இருக்கிறாரு, சில பேர்கிட்ட தட்டிட்டு போயிட்டே இருந்திருக்கிறாரு. ஏன் அப்படின்னா மேட்ரு தான், நான் டோரை உடைச்சு போனாலும் அது வராது, அது வராது. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு என் பின்னால் வருமே தவிர என் ஆடுகள் அல்லாதவைகள் வரவே வராது. அதனாலதான் ஜீசஸ் ஊழியம் பண்ணும்போது யோவான் 10ஆம் அதிகாரம் 24, 25, 26, 27 தெளிவா நடந்துக்கிறார். தெளிவாவே சொன்னார், நான் தெளிவாய் சொன்னேன், நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீர்கள், ஆயினும் நான் உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் என்னுடைய ஆடுகளா இராதபடினாலே நான் சொல்வதை நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். கூலா சொன்னாரு எபிலிட்டி. ஏன் இப்படி அக்கறை எல்லாம் பேசுறாரு? ஏங்க ஜீசஸ் நீங்க இப்ப நீங்க விளக்கம் கொடுக்க தவறிட்டீங்கன்னா, அவங்க சந்தேகத்தை நீங்க கிளியர் பண்ண தவறிட்டீங்கன்னா ஐயோ நரகத்துக்கு போவாங்க. எஸ் ஐ நோ. அப்ப பண்ணுங்க. எபிலிட்டி என்னால பார்க்க முடியலையே, என்னால பார்க்க முடியலையே, என்னால பார்க்க முடியலையே, என்னால ஒர்க் பண்ண முடியாது. அதை என் ஆடுகள் இல்லை, எபிலிட்டி இல்லைங்கிறாரு. நல்ல தகப்பன் அவர் ஆடுகளுக்கு தான், ஒளியை விரும்புகிற ஒளி ஆத்துமாக்களுக்கு தான் வேலை செய்யும். இருள் ஆத்துமாட்ட அவன் ஆடுகள்கிட்ட அவர் பாச வச்சு ஒர்க் பண்ணாலும் அங்க வேலைக்கு ஆகாங்கிறத அங்க மேட்ரு. ஆமா, அவருடைய மிஞ்சின அக்கறை யாருக்கு யூஸ் ஆகும்னா அவர் ஆடுகள் மட்டும் தான் யூஸ் ஆகும். அவன் ஆடுகள்கிட்ட அது யூஸ் ஆகாது. யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகும் என்றால் முதல்ல பிசாசுங்கிற டாபிக் இருந்திருக்காரு, அவன் அங்கேயே வச்சிருப்பா சரி பண்ணி, அவனே விட்டாரு. புரியுதுங்களா? இது அப்படி உள்ள போகணும். தியானம்னா உங்களுக்கு எல்லா விளக்கங்களும் வரும். அதனால இது என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ரெண்டும் புரிஞ்சுக்கணும்.
இதை புரிஞ்சதுனாலதான் கூலா இயேசு அந்த விஷயத்த பேசினார். அவ அசால்ட்டா கடந்து போனார். இப்ப சந்தேகத்தை கிளிய முடியிருந்தா ஏன் இவட்ட அக்கறை இருந்தும் சந்தேகத்தை கிளிய பண்ண முடியலன்னா மேட்ராங்கல்ல, மேட்ரு இல்ல. ஆனா எபிலிட்டி இருக்கிறவங்கள்ட்ட சுத்தி 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 களமாடுவார், சுத்தி சுத்தி களமாடுவார். நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில இங்க எத்தனையோ விஷயங்கள் பார்க்கலாம். நாய் வந்து குத்தப்படியா எத்தனை பேர் கடந்து போவாங்க, இவங்க பார்த்துக்கலாம் முடியாது. அதனால தேவனுடைய அந்த மிஞ்சின அக்கறை எவ்வளவு உள்வாங்கணுமோ எபிலிட்டியும் அவ்வளவு உள்வாங்கணும். அப்பதான் கரெக்டா பைபிள் யூஸ் அவங்க புரியும். இயேசு பண்ண ஊழியம் என்ன, பைபிள் ஏன் சில பேர்கிட்ட கையை பிடிச்சிட்டு கொண்டு போய் படந்து வெளியே விடுறாரு, சில பேரை விட்டுறாரு, ஏன் மோசிட்ட போராடுறாரு, ஏன் யோனாட்ட போராடுறாரு, ஏன் சவுல்ட்ட போராடாம விடுறாரு, ஏன் ஏன் போராட மாட்டேங்கிறாரு? சவுளே பண்ணலாம்ல, ஏன் முடியல, செய்ய மாட்டேங்கிறாரு? சொல்லுவேன் நான், தேவனுடைய அந்த அந்த அனாதி சிநேகம், அந்த அளவற்ற அன்பு ரொம்ப நம்மளை தாங்கும் சுமக்கும் தப்பு வைக்கும். ஆனா என்னன்னா அது அவன் ஆடுகளுக்கு பிரயோஜனம் இல்லை, அவர் ஆடுகளுக்கு தான் கம்ப்ளீட்டா யூஸ் ஆகும். ஏன்னா ஒர்க் பண்ண முடியும். அன்பு ஒர்க் பண்ண முடிஞ்ச ஏரியாது, அன்பு ஒர்க் பண்ண முடியாத ஏரியா, அது வேலை செய்ய முடியாது. அப்ப என்னன்னா களைகளை கோதுமைகளை ரெடி பண்றதுக்கு வச்சுக்கிறாரு. இது களை தெரியும், களைகள் அக்னியில போடப்படணும். அப்ப அறுக்க வேண்டியதானே இல்ல, இருக்கணும். அந்த ஓமையில பேசுவாரு கலை கோதுமை பத்தி பேசும்போதெல்லாம் அந்த கலைனா என்ன, பைபிள்ல 2 பாட்டு வந்துட்டே இருக்கும். ஒளியின் பிள்ளைகள், இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள் வந்துகிட்டே இருக்கும். பிசாசினால் உண்டானவர்கள், தேவனால் உண்டானவர்கள், இப்படியே வரும், பேசிட்டே வருவார் இயேசு. ரெண்டு பாட்டை பிரிச்சுட்டே வருவார். நமக்கு தான் தெரியல, என்ன ஆடுகள் என் ஆடுகள் இல்லாதவைகள், பிரிச்சுட்டே வருவார். யோவானதை எழுதுவார், அவர்கள் நம்முடையவர்களா இருந்திருப்பார்கள், நம்ம விட்டு பிரிந்து போயிருக்க மாட்டார்களே, எல்லாரும் இருக்கிற எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல, தேவனுடைய ஆடுகள் அல்ல என்பதை புரியும்படி விளங்கும்படிக்கு நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். யோவான் எழுதி காட்டுவார். உனி யோவான்ல ஏன் சொல்றாரு இதெல்லாம், ஏன் வருது பைபிள்ல? ஆமென். அதாவது தேவனுடைய ஸ்தானத்துல இருந்து அங்கிருந்து லைட் அடிச்சு பாக்குறது, என்ன என்ன என்னன்னு இங்கிருந்து பார்த்தா புரியாது. அங்கிருந்து அவர் பார்க்கணும். சர்வவியாபி, சர்வஞானி, சர்வ வல்லவர், மாஸ்டர், அங்கிருந்து பார்த்தோம்னா அப்படி புரியும். ஏன் ஆண்டவருக்கு வல்லமை இல்லையா, ஆண்டவருக்கு பாசம் இல்லையா, ஏன் மீறி ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாரு பிசாஸ்ட? அப்படி போகும்போதே அவனை சரி பண்ணிக்கலாமே, போடா பண்ணாடா, நீ கைகளை உடச்சு போட்டுக்கலாமே, என்னடா என்ன புத்தி உனக்கு, தேவனாரு செஞ்சிருக்கலாமே, சரியே. அதனால இது ஒரு சீரியஸான டாபிக். நம்மகிட்ட இந்த இது ஏன் சொல்றேன்னா, இப்ப இது வந்து திரும்ப திரும்ப பேசப்படுது, மனுஷன் காரணம், மனுஷன் காரணம், மனுஷன் காரணம் அப்படின்னா அது எப்படி சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஏன் ஆண்டவர் அதாவது நீ போறேங்கிற, நிக்கிற, அவர் போன்ட்டாரு. ஏன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனத்தை விட மாட்டேன், இப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. சுயாதீனத்துல நிறைய பேருடைய சுயாதீனத்துல தேவன் தலையிடுங்கிறது உண்மை, பைபிள் இருக்கு. ஆனா அப்படியே ஈக்குவலா நிறைய பேருடைய சுயாதீனத்தை தலையிட்டு இருக்கிறாரு, அது பைபிள் இருக்கு. நம்ம அந்த பக்கம் மறைச்சிருவோம், இதையே தான் பேசிட்டு இருப்போம். அங்க தலையிட்டு இருக்கிறாரு. ஆமே ஆமே. அப்ப 2 பக்கமும் பார்த்து பேசணும். ஏன் இதை தலையிட்டாரு, இங்கேயே தலையிட மாட்டேங்கிறாரு? நம்பர் 1. ஏன் ஒருத்தனுக்கு புரியுது, ஒருத்தையும் ஒத்துக்க மாட்டேங்கிறான்? ஒருத்தன் இருள் விரும்புறான், ஒளி விரும்ப மாட்டேங்கிறான். ஒருத்தன் ஒளி விரும்புறான், இருள் விரும்ப மாட்டேங்கிறான். ஏன்? இது அவனாலயா? இல்லையே, அவனாலே நடக்குது. அவன் முடிவு எடுக்கலாம், அவனால முடியல, அவனால முடியல. நீ எத்தனை தடவை பிடிச்சி ஒளிக்குள்ள வச்சாலும் இருட்டு போய் உட்காந்துருவான். அவனால முடியாது, முடியாது. முடியுமா? வேலை செஞ்சிருப்பாரு வந்தவர். சந்தேகத்தை தெளிவாக்குன்ட்டு அவன் ஆதரவு கேட்கறாங்க, கிளியர் பண்ணிருப்பாரு. அவர் தெரியும், நீ இப்ப உட்கார்ந்து நான் பால் எடுத்தாலும் தலையாட்டிட்டு போய் சந்தேகப்படுவோம், நீ உனக்கு விளக்க முடியாது. அதனால என் நாடுகள் என் பேர் வந்துடும், ஒரு நாள் ஒர்க் பண்ண முடியாதுங்கிற. பாத்தீங்கன்னா பெரிய ஆதாரம். யோவான் 10, 24, 25, 26, 27 யாருமே அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. நான் கேட்கிற கேள்வி பேச முடியாது. ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கை கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த ஒரு இடத்துல நிப்பாட்டிடணும், வர முடியாது. இன்னொன்னு சேர்த்து புரிஞ்சுங்க, 2 பாயிண்ட் சொன்னேன், 3வது பாயிண்ட சேர்த்து புரிச்சுங்க. ஒருவேளை எபிலிட்டி இருக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற அந்த எபிலிட்டி இருக்கு. ஒருவேளை அவருடைய ஆடுகளா இருந்தாலும் குறிப்பிட்ட காலம் ஒண்ணு இருக்கு, குறிச்ச காலம் ஒண்ணு இருக்கு. அந்த காலத்துலதான் சத்தியம் அவங்களுக்கு புரிய வரும், ஏத்துக்க வரும், ஒத்துக்க வரும். உதாரணத்துக்கு இளையகுமாரனுடைய அந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா, தகப்பனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த கேரக்டர், அந்த எபிலிட்டி அவன்கிட்ட இருந்திருக்குதான். பட் அப்ப அது அவனுக்கு வேலை செய்யல. எப்ப அவனுக்கு வேலை செஞ்சதுன்னா, பண்ணி திங்கிற தவிட்டு கூட தனக்கு கிடைக்காத போதுதான், அந்த சம்பவம் வரும்போதுதான் அந்த எபிலிட்டி அவனுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த குறிச்ச காலம், அந்த குறிச்ச காரியம். அது வரைக்கும் தகப்பன் என்னதான் சொன்னாலும்
இளையகுமாரன்ட்ட தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற எபிலிட்டி இருந்தாலுமே அது வேலை செய்யாது. இதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். எதுக்கு இது சொல்றேன்னா, அப்ப ஒருத்தர் சத்தியத்தை கேட்கவே இல்லை, பல தடவை சொல்லிட்டு கேட்கவே இல்லைன்னா உடனே சீல் குத்தக்கூடாது, அவருக்கு எபிலிட்டி இல்லை, அவர் எதிரி நாடா இருக்கிறாரு அப்படின்னு சீல் குத்தக்கூடாது. மேபி இன்னும் டைம் வராம இருக்கலாம், குறிச்ச காலம் வராம இருக்கலாம், அவர் சத்தியத்தை ஏத்துக்கக்கூடிய அந்த சம்பவம் நடக்காம இருக்கலாம். அந்த காலமும் அந்த சம்பவமும் காரியமும் ஒண்ணு சேர்ந்து வரும்போது அவர்கிட்ட எபிலிட்டி இருக்குமானால் கண்டிப்பா சத்தியத்துக்குள்ள ஏத்துட்டு வருவாங்க. ஏன்னா எத்தனையோ சாட்சி நம்ம பார்த்திருக்கிறோம். எத்தனையோ ஊழியக்காசு எத்தனையோ தடவை என்னை வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க, சபைக்கு போயிருக்கிறேன், சத்தியத்தை கேட்டிருக்கிறேன், ஆனா எனக்கு அப்பெல்லாம் தொடலை, எனக்கு பிடிக்கல, ஆனா தேவன் ஒரு நாள் என்னை தொட்டாரு அப்படின்னா எபிலிட்டி இல்லாத ஆள் கிடையாது. பட் எபிலிட்டி இருந்திருக்கு, பட் அது காலம் அல்ல. இது வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில எத்தனையோ விசுவாசிகளுடைய ஊழியருடைய சாட்சியே நமக்கு ஆதாரமா இருக்கு. அதனால இதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். ஒட்டு மொத்தமா பொத்தாம் பொதுவா நம்பலாம் அப்படின்னா அப்ப எபிலிட்டி இல்லைன்னு சீல் குத்தக்கூடாது. ஆமென்.